இன்னைக்கு அப்பட்டமா விஜயனுடைய இந்த சங்கித்தனம் வெளியில, அந்த அரசனுடைய சங்கித்தனம் வெளியில தெரியுது. முழுக்க முழுக்க இது பாஜகவுக்கு ஆதரவாக ஆளுநரினுடைய தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்ற இந்த மைனாரிட்டி அரசை தக்க வச்சுக்கிறதுக்காக ஆளுநர் என்ன சொன்னாலும் அதை நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற ஒரு அடிமை நிலைக்கு இன்றைக்கு தாவேக அரசு போயிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. மாணவர்களுடைய விஷயத்துல அரசியல் பண்ணி ஆளுநரோடு ஒரு மோதல் போக்க கடைபிடிச்சாங்க. அது அரசு அப்படி கிடையாது. வட மாநிலங்கள்ல இதே மாதிரி ஆளுநர்களுடைய தலையீடோட யூஜிசி உறுப்பினர்களுடைய தலையோட இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல பாடத்திட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு எப்படி பாதிக்காம இருக்கும்? கடந்த முறை பாடத்திட்டங்கள் மாற்றப்படுறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டாங்க. தமிழ்நாடு அரசு ஆளுநர் மோதல் போக்கால ஆளுநருடைய திமிர்தனத்தால் நடந்துச்சு. இப்ப ஆளுநரை போன தடவை ஆளுநருடைய நிலைப்பாடு என்ன? திராவிட இயக்கம்னு ஒண்ணு கிடையாது, திராவிட கொள்கைன்னு ஒண்ணு கிடையாது, பெரியார், அண்ணா, கலைஞர், அம்பேத்கர், காமராஜர்ங்கிற பேரு படிக்க மாட்டேன், தமிழ்நாடுன்னு படிக்க மாட்டேன். இங்க எங்கேயோ வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சங்கி இங்க வந்து துணைவேந்தரா இருப்பான், இங்க வந்து உட்கார்ந்துட்டு ஜோசியம் படி அப்படிம்பா. எங்களுக்கு அதெல்லாம் தேவையா? இது எப்படி மாணவர்களை பாதிக்காது அப்படின்னு கூம்பிட்ட மாதிரி வந்து விஜய் மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது. தமிழ்நாட்டினுடைய உரிமையாளர் கொள்கை முடிவு தேவையில்லாத குழப்பங்கள் ஒன்றிய அரசோடு கொள்கை முடிவு எடுச்சுன்னா அந்த கொள்கை முடிவுகளை திமுக முறியடிக்கும். கொள்கை முடிவுலாம் இவன் வந்து கொள்கை முடிவுன்னா எந்த கொள்கையை கொண்டு வந்து திணிக்க முடியாது. RSS பாஜக கொள்கையை கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய கல்வி திட்டங்களில் திணிக்கிறது தமிழ்நாடு அரசனுடைய கொள்கை முடிவு. விஜயனுடைய கொள்கை முடிவா இருந்துச்சுன்னா அந்த கொள்கை முடிவுகளை தமிழ்நாடு முறியடிக்கும். விஜயனுடைய அரசியலே மண்டை ஓடுகள் மேலதானே, எலும்பு கூடுகள் மேல, பிணங்களின் மேலதானே உருவாகி இருக்குது. கரூர்ல நீங்க 41 பேர் செத்து போயிட்டாங்க. அடுத்த 3வது நிமிஷம் ஏர்போர்ட்ல பிளைட்டை பிடிச்சி ஓடி போயிருந்த ஆளு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்கிறாரு. TNPSC நம்பர் ஆஃப் வேகன்சி போஸ்டிங்கே குறைச்சாங்க, வெறும் 20ங்க. அதுக்கு அப்ளை பண்றவங்களுடைய நம்பர் என்ன தெரியுமா? 21 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட் முடிக்கிறதுக்குள்ள ஏஜ் லிமிட் முடிஞ்சிருது. அவங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடுது. விஜயை பார்க்க வந்து அதுக்காக இறந்து, அது ஒரு தனியார் நிகழ்ச்சியில் இறந்து போனதுக்கு இன்னைக்கு இவர் வந்து அரசு பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் படித்து அரசு பணிக்காக தேர்வுக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்கள் விஜய் பார்த்து கேள்வி கேட்பாங்க. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக மாணவர் அணி துணை செயலாளர் தமிழ்கா அமுதரசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். துணைவேந்தர் நியமனம் ஏற்கனவே தொடர்ச்சியாக ஒரு சிக்கலான சூழலில் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. துணைவேந்தர் தேர்தல் குழுவில் அந்த உறுப்பினர்கள் வந்து 3லிருந்து 5 ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாடு அரசு. இதற்கு முன்பு இருந்த திராவிட மாடல் அரசு வந்து ஆளுநர் இதில் தலையிடக்கூடாது, துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநருடைய தலையிடே இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தாவேக அரசு அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அன்புமணி கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறாரு. அதாவது இது வந்து ஒட்டுமொத்த மாநிலத்தையே அடகு வைப்பதாக ஆகிவிடும் சொல்லி கண்டனம் தெரிவிக்கிறாரு. உங்களுடைய பார்வை என்ன? தாவேக அரசுடைய இந்த நிலைப்பாடு குறித்து உங்களுடைய பார்வை? அதாவது விஜய் முதல் பிரச்சாரத்திலே என்ன சொன்னாரு? நம்ம வந்து எது செஞ்சாலும் உடனே ஒரு பெயிண்ட் டப்பாவோட வந்துருவாங்க, நம்ம மேல வந்து பெயிண்ட் அடிப்பாங்க அப்படின்னாரு. இன்னைக்கு அப்பட்டமா விஜயனுடைய இந்த சங்கித்தனம் வெளியில, அந்த அரசனுடைய சங்கித்தனம் வெளியில தெரியுது. முழுக்க முழுக்க இது பாஜகவுக்கு ஆதரவாக ஆளுநரினுடைய தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்ற இந்த மைனாரிட்டி அரசை தக்க வச்சுக்கிறதுக்காக ஆளுநர் என்ன சொன்னாலும் அதை நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற ஒரு அடிமை நிலைக்கு இன்றைக்கு தாவேக அரசு போயிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. முழுக்க இந்த மாநில உரிமை, இதை மாநில சுயாட்சி, இதை பற்றிலாம் பேசுறதுக்கு ஒரு துளி கூட யோகிதை இல்லாத ஒரு அரசாக இன்னைக்கு அம்பலப்பட்டு நிற்குது விஜயனுடைய அரசு. அதனால தான் இன்னைக்கு ஆளுநர் என்ன சொன்ன, ஏற்கனவே ஆளுநருடைய கைப்படியில் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆளுநர் என்ன சொன்னாலும் அதை வந்து செய்யக்கூடிய ஒரு அரசா இருக்குது. நீங்க ஏற்கனவே தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடிய விஷயத்திலே பார்த்துருப்பீங்க. பதவியேற்பு விழாவும் சரி, அமைச்சரவை பொறுப்பு, அதே மாதிரி வந்து சட்டமன்றத்திலையும் வந்து தேசிய 2 முறை, இது எல்லாமே ஆளுநர் என்ன சொல்றாரோ அதன் பிரகாரம் தான் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்கள்ல இருக்கக்கூடிய துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அந்த தேடுதல் குழுவில் யூஜிசி உறுப்பினராக வந்து சேர்க்கறதுக்கு ஆளுநர் கேட்டிருக்கிறாரு. அதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கு. இதற்கு முன்பாக இருந்த திராவிட மாடல் அரசு அதுக்கு ஒத்துக்கல, திமுக அரசு அதுக்கு ஒத்துக்கல. தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா, மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களையும் இதற்கு ஒப்புதல் கிடையாது. அங்கேயும் அங்கே மாநிலங்கள் சண்டை போட்டு நீதிமன்றங்கள் வரைக்கும் போய் அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. ஆனால் கேவலமாக கொஞ்சம் கூட தமிழ்நாட்டினுடைய உரிமைகள், தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பு, இது எதை பற்றியும் வந்து யோசிக்காம இன்னைக்கு ஆளுநர் என்ன சொல்றாரோ அவருக்கு ஆமாசாமி போட்டுக்கிட்டு இன்னைக்கு அதுக்கு அடிபணிஞ்சு போயிருக்கு இந்த அரசு. இப்போ இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி, மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதான் மாணவர்கள் நலனில் முக்கியமான
அந்த எதிர்க்கு சிக்கல் தேவையில்லாமல் ஒரு அரசியல் பண்ணி, இதற்கு முன்பு இருந்த திமுக அரசு மாணவர்களுடைய விஷயத்துல அரசியல் பண்ணி ஆளுநரோடு ஒரு மோதல் போக்கை கடைபிடிச்சாங்க. இந்த அரசு அப்படி கிடையாது. வட மாநிலங்கள்ல இதே மாதிரி ஆளுநரினுடைய தலையீடோட யூஜிசி உறுப்பினர்களுடைய தலையோட இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல பாடத்திட்டங்கள் மாற்றப்பட்டிருக்குது, பேராசிரியர்கள் மாற்றப்பட்டிருக்கிறாங்க, துணை பேராசிரியர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க. மாணவர்கள் அவங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக எதற்குமே குரல் கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதையும் மீறி நீங்கள் மாற்றினீங்க, பசங்க போராடினாங்கன்னா அவங்கள முழுக்க அவர்களை வந்து கல்லூரிகள்லேருந்து அவங்கள வந்து விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு சூழல் நடந்துட்டு இருக்குது. அப்போ பாடத்திட்டங்களே சங்கித்தனமாக மாற்றப்பட்டிருக்குது. அப்போ நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எம்பிஏ படிக்கிறவங்களுக்கு பகவத்கீதை வந்து கட்டாயம் அப்படின்னாங்க, ஜோசியம் பார்க்கக்கூடிய கல்வி வந்து பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கட்டாயம் அப்படின்னாங்க. இந்த மாதிரி பாடத்திட்டங்கள்லாம் மாற்றப்பட்டிருக்கு. இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா ஆளுநர் விரும்பி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு சூழல் வந்து தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் என்ன பண்ணாருன்னா ஜேஎன்யூவில் இருந்த ஒரு துணைவேந்தர் இங்கே கொண்டு வந்து இந்த ஆளுநர் தேடுதல் அந்த துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய குழுவினுடைய தலைவராக போட்டார். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வியாளர்களை தேடுறதுக்கு வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய சங்கிகளை எதுக்கு இங்கே கொண்டு வந்து போடணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்துச்சு. அப்போ இந்த மாதிரியான குளறுபடிகளை ஏற்படுத்துவதற்காகத்தான் இது வந்து ஒன்றும் அப்பட்டமாக இது வந்து சங்கிகளினுடைய கைகளில், பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டங்களினுடைய கைகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் மாணவர்களுக்கு எப்படி பாதிக்காம இருக்கும்? கடந்த முறை பாடத்திட்டங்கள் மாற்றப்படுறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டாங்க தமிழ்நாடு அரசு ஆளுநர் மோதல் போக்கால. ஆளுநருடைய திமிர்தனத்தால் நடந்துச்சு, ஆளுநருடைய திமிர்தனத்தால் நடந்துச்சு. இப்ப ஆளுநரை போன தடவை ஆளுநருடைய நிலைப்பாடு என்ன? திராவிட இயக்கம்னு ஒண்ணு கிடையாது, திராவிட கொள்கைன்னு ஒண்ணு கிடையாது, பெரியார், அண்ணா, கலைஞர், அம்பேத்கர், காமராஜர்ங்கிற பேரு படிக்க மாட்டேன், தமிழ்நாடுன்னு படிக்க மாட்டேன், இதனால ஆளுநர் வந்து முட்டிட்டு நின்னாரு. இப்ப அதே கொள்கை இருக்கக்கூடிய இன்னொரு ஆளுநர் வந்திருக்கிறாரு. இப்ப இவரோட இணக்கமா போறாருங்கன்னா அப்ப இந்த கொள்கையெல்லாம் இப்ப நிறுத்து போகணும்னு அர்த்தமா? மாநில உரிமைகள் பத்தி பேச மாட்டார் ஆளுநர், தமிழ்நாடுங்கிறத பத்தி பேச மாட்டாரு. பெரிய யோகி சிகாமணி வேஷம் போடக்கூடிய விஜயனுடைய அரசு இதை பத்திலாம் பேசாதா? அது உங்களுக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாதா? மாநில உரிமை பத்திலாம் கவலை கிடையாதா? இங்க எங்கேயோ வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சங்கி இங்க வந்து துணைவேந்தரா இருப்பான், இங்க வந்து உட்கார்ந்துட்டு ஜோசியம் படி அப்படிம்பா. எங்களுக்கு அதெல்லாம் தேவையா? இது எப்படி மாணவர்களை பாதிக்காது அப்படின்னு கும்பிட்ட மாதிரி வந்து விஜய் மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது. ஆளுநருக்கு இப்ப உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு என்ன பிரச்சனை? போய் ஆட்டம் போடணும், டாடி மாமி வீட்டில் இல்லை அப்படின்னு பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும், குத்து டான்ஸ் ஆடணும், போய் தெருவா மேடை போட்டு ஆடணும். அதுக்கு யாரும் பிரச்சனை பண்ண முடியாது. அந்த வகையில் இருந்தால் தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறை காங்கிரஸ் அமைச்சரா இல்லை வந்து காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தவரா இல்லை வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக ரெண்டும் ஒண்ணுதாங்கிறது வைங்க. பாஜகவினுடைய முந்தைய நிலை தான் வந்து காங்கிரஸ். அப்ப அவருக்கு வந்து கொஞ்சம் கூட தமிழ்நாட்டினுடைய உரிமையாளர் கொள்கை முடிவு தேவையில்லாத குழப்பங்கள் ஒன்றிய அரசோடு கொள்கை முடிவு எடுச்சுன்னா அந்த கொள்கை முடிவுகளை திமுக முறியடிக்கும். கொள்கை முடிவுலாம் இவன் வந்து கொள்கை முடிவுன்னா எந்த கொள்கையை கொண்டு வந்து திணிக்க முடியாது. ஆர்எஸ்எஸ் பாஜக கொள்கையை கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய கல்வி திட்டங்களை திணிக்கிறது தமிழ்நாடு அரசினுடைய கொள்கை முடிவு, விஜயனுடைய கொள்கை முடிவா இருந்துச்சுன்னா அந்த கொள்கை முடிவுகளை தமிழ்நாடு முறியடிக்கும். அதை பார்த்துட்டு அமைதியா இது ஏங்க சினிமா கொட்டாயில பிளாக் டிக்கெட் விட்டுறவெல்லாம் அமைச்சரானா இதுதாங்க தமிழ்நாட்டோட நிலைமை. தமிழ்நாட்டோட நிலைமை இதுதான். போய் பாலாபிஷேகம் கட் அவுட்டு கொடி கட்டிட்டு இருந்தவன்லாம் தமிழ்நாடு ஏதாச்சும் கல்வி உரிமையை பத்தி தெரியுமா? தமிழ்நாட்டுடைய மாநில உரிமையை பத்தி தெரியுமா? ஆய்வு பண்றாங்களா அமைச்சர்கள்? ஆமா, போய் ஆய்வு பட்டு மூக்குடைப்பட்டதான் நம்ம பார்த்தோமே. எது விக்டிம் கார்டுமா? இவங்கள மாதிரி விக்டிம் கார்டை தூக்கிட்டு அலையக்கூடிய தற்கொலைகளை பார்க்கவே முடியாது. எது சொன்னாலும் ஐயோ நாங்களேன்ட்டு இது படிச்சது வந்து வேற தனியார் பள்ளிகள்லன்னு அவங்க டீச்சரே வந்து போட்டிருக்கிறாங்க. அந்த அமைச்சர் கீர்த்தனை, நான் என்ன சொல்றேன், நீ தொழில்துறை அமைச்சர், நீங்க எதுக்கு முதல்ல பள்ளிக்கூடத்துக்குள்ளார போய் சுத்திட்டு இருக்கீங்க? அவங்க ஊரு எதுக்கு சுத்திட்டு இருக்கிறீங்க? அரசு பள்ளி எந்த நிலைமையில இருக்கு பார்க்கலாம். மாணவர்கள் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நிலைமையில மாறி இருக்குது. இன்னைக்கு ஒரு கோஆபரேட்டிவ் மினிஸ்டர் வந்து அரக்கோணத்துல போயிருக்கிறாரு ஆஸ்பத்திரி எல்லாம் ஆய்வு பண்றதுக்கு. ஆனா ஒரு வகையில நம்ம வந்து இதை பத்தி எதுவும் பேசக்கூடாது. ஏன்னா அந்த கட்சியில இருக்கிறவன் எல்லாம் வந்து யார் எவனே தெரியல, அவன்லாம் போய் ஆஸ்பத்திரியில கலெக்டர் ஆபீஸுக்கெல்லாம் போய் ஆய்வுக்கு போறப்ப ஏதோ ஒரு துறையினுடைய அமைச்சர் ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க அப்படிங்கிற வகையில வந்து நம்ம வந்து பார்த்துக்க வேண்டியது. எப்படி இவங்க எல்லாம் கொள்கை முடிவுன்னு வச்சு எடுக்கிறப்ப அப்ப தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்கள் சூறையாடப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது. அதை பார்த்து கொண்டு
தாவேகா கட்சிக்காரன் தான் அமைதியாக இருப்பான். தமிழ்நாட்டு மக்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள், கேள்வி கேட்பார்கள், நீதிமன்றம் வரைக்கும் போராடுவோம், தேவைப்பட்டால் மக்கள் களத்தில் இறங்கியும் போராடுவோம். கரூர் விவகாரம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாக இருக்கு. இன்றைக்கு இந்த கரூர் உயிரிழந்த குடும்பங்களில் ஒருத்தருக்கு அரசு வேலை அப்படின்னு முதலமைச்சர் விஜய் சொல்லியிருக்கிறாரு. கரூருக்கு 10ஆம் தேதி போகிறதாக தகவல் இருக்குது. இதில் குறிப்பாக அந்த கரூருக்கு போகிறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் வைக்கணும்னு சொல்லி கூட ஒரு யூகங்கள்லாம் கிளம்பிச்சு. இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த குதிரைப்பேர விவகாரத்தில் போலீஸால் தேடப்படுறாரு. நோட்டீஸ் ஜாமீன்லாம் கொடுத்தாங்க, இன்னும் கோர்ட்டில் ஆஜராகலை, முன்ஜாமீனும் இன்னும் கிடைக்கல, எந்நேரமும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கரூர் விவகாரம் ஒரு அரசியலாக திரும்ப உருவாகிறத எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், விஜயனுடைய அரசியலே மண்டை ஓடுகள் மேலே தானே, எலும்புக்கூடுகள் மேலே, பிணங்களின் மேலே தானே உருவாகிருக்குது. கரூரில் நீ 41 பேர் செத்து போயிட்டாங்க, அடுத்த 3வது நிமிஷம் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டை பிடிச்சி ஓடி போயின ஆள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறாரு. என்னென்னு ஒரு கர்டசி கூட அதை பற்றி என்னன்னு கேட்கல. அது இன்னைக்கு கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் எஃப்ஐஆர் அதாவது எஃப்ஐஆரில் விஜய் பெயர் சேர்க்காமல் இருந்தது திமுகவினுடைய நாகரிகம். காரணம் என்னன்னா, அன்றைக்கு முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதை விபத்தா பார்த்தாரு. யாரும் திட்டமிட்டு இவ்வளவு பெரிய கொலைகளை நடத்த மாட்டாங்க, உங்களை பார்க்க வந்த ரசிகர்கள் இறந்து போயிருக்கிறாங்க, அவங்கள நீங்க பார்க்கல அப்படிங்கறதான நம்ம அன்றையில இருந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோம். அப்ப நீங்க இழப்பீடு என்ன கொடுத்தீங்க? இழப்பீடு 20 லட்சம். அன்றைக்கு எல்லா கட்சிகளும் கேள்வி கேட்டாங்க, ஏன் நீங்க எவ்வளவோ கோடிகளை சம்பாதிச்சிருக்கிறீங்க, ஏன் அவங்களுக்கு ஒரு 50 லட்சம் கொடுத்தா என்ன, 1 கோடி கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க செய்த தவறுகளை, உங்கள் மீது இருக்கக்கூடிய கரைகளை மறைப்பதற்காக இன்னைக்கு அவர்களுக்கு அரசு பணியில வேலை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் தமிழ்நாட்டில் படிச்சுட்டு 2 டிகிரி 3 டிகிரி படிச்சுட்டு எப்படியாவது ஒரு அரசு பணிக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் வாழ்நாள் முழுக்க அந்த ஏஜ் லிமிட் முடிகிற வரைக்கும் அவர்கள் அரசு பணிகளுக்காக தேர்வு பண்ணி பயிற்சி பெற்றுட்டு இருக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சிக்காக, யூபிஎஸ்சிக்காக, பேங்கிங்காக, எஸ்எஸ்சிக்காக, இன்னைக்கு எவ்வளவோ வேலைகளுக்கு, ஆர்ஆர்பி தேர்வு அவ்வளவு வேலைகளுக்கு உயர கொடுத்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. எந்த நல்லது கெட்டத்துக்கும் போறது கிடையாது, எந்த கல்யாண காதுகத்துக்கு போறது கிடையாது, குடும்பத்துல எந்த சுப துக்க நிகழ்ச்சிகளும் போறதில்ல. தன்னோட படிச்ச ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கல்யாணம் ஆனிச்சுன்னா அந்த கல்யாண நிகழ்ச்சி கூட போறது கிடையாது, நண்பர்களுடைய கல்யாண நிகழ்ச்சிக்கு போறதில்ல, சொந்தக்காரங்களை பார்க்கறதில்ல. காரணம் என்ன படிச்சுக்கிட்டே இருக்கிற, உனக்கு எப்ப வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த சமூகம் கேள்வி கேட்குது. அப்படி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு உயிரை கொடுத்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் அவருங்க ஒன்றும் இல்லை, ஒரு 100 வேலை அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர், 8 லட்சம் பேர், சராசரியாக 21 லட்சம் 22 லட்சம் பேர் குரூப் 1 குரூப் 2 தேர்வுக்கு அப்ளை பண்றாங்க. குரூப் 4 தேர்வுக்கு 50 லட்சம் பேர் 60 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க. நீங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய விஜய் தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு டிஎன்பிஎஸ்சியில நம்பர் ஆஃப் வேகன்சி போஸ்டிங்கே குறைச்சாங்க. வெறும் 20ங்க, வெறும் 20. அதுக்கு அப்ளை பண்றவங்களுடைய நம்பர் என்ன தெரியுமா, 21 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க. பணிகளினுடைய எண்ணிக்கையே தாவேக அரசு குறைச்சிடுச்சு. அப்ளை பண்ணக்கூடிய படித்த இளைஞர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அரசு பணியை வாங்கிடணும்னு உயிரை கொடுத்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்ளை பண்றது 21 லட்சம் பேர். இதுல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட் முடிக்கிறதுக்குள்ளார ஏஜ் லிமிட் முடிஞ்சிருது. அவங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடுது. ஏதோ ஒரு வேலை செய்ய, அப்படி ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாட்டுக்காக போராடி, இந்த விளையாட்டுகளில் போராடி வென்று நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடியவர்களுக்கு தருவாங்க, அல்லது ரொம்ப ஒரு காசுக்காக இறந்து அந்த மாதிரியான இடத்துக்கு தருவாங்க. விஜயை பார்க்க அதுக்காக இறந்து, அது ஒரு தனியார் நிகழ்ச்சியில் இறந்து போனதுக்கு இன்னைக்கு இவர் அரசு பணி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் படித்து அரசு பணிக்காக தேர்வுக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்கள் விஜய் பார்த்து கேள்வி கேட்பாங்க, நீங்க எதற்காக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 நீங்க கம்மி பண்ணீங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க உங்க மேல இருக்கக்கூடிய தப்பை மறைக்கிறதுக்காக அவர்களை அரசு பணி கொடுக்கறது அப்படிங்கிறதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதுல சுத்தி இது வரைக்கும் அந்த விஜய் கரூர் கட்சி ஆரம்பிச்சு கரூருக்கு போய் அந்த 41 பேர் இறந்ததுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் அங்க நடந்த விக்டிம் கார்டு தான் பிளே பண்ணிட்டு இருக்கானுங்களே தவிர ஒரே ஒரு இடத்துல கூட அதற்கு காரணம் ஆமா எங்க மேலேயும் தவறு இருக்குதுன்னு ஒத்துக்காதவர்கள் தான் அவங்க. உதயநிதிக்காக ஸ்டாலின் பண்ணது போலீஸை வச்சே கொண்டு குமிச்சாங்கன்னு ஓபன் ஸ்டேட்மெண்ட் அப்பட்டமா ஆதவர்ஜுனா பேசியிருக்கிறாரு. அதுக்கெல்லாம் அவர் மனசாட்சியில கை வச்சு பேசிட்டோம். வாயில என்ன வேணாலும் பேசலாங்கிறது கிடையாது. மக்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு மக்கள் கேட்ட ஒரு கேள்வி கூட ஏங்க தொடநடுங்கி பயந்தாங்கொழியா ஓடி போய் ஒளிஞ்சிருந்தானுங்க.
வெளியில வர்றதுக்கு துப்பே கிடையாது. வெளில வந்து பேசுறதுக்கு ஆள் எங்க இருக்காங்கன்னு தேடிட்டு விட மாட்டேன்னு சொல்றாங்க. அதுவும் திமிர்த்தனமா என்ன வேணாலும் பேசலாம், அடாவடித்தனமா பேசலாம். பேசினா வந்து நம்ம மேல இருக்கிற தப்புலாம் மறைஞ்சிடும் நினைக்கிறாங்க. அவருடைய மனசாட்சிக்கு தெரியும் 41 இழப்புங்கிறது வந்து சாதாரண இழப்பு கிடையாது. தீர்க்கப்படாத ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கை வந்து மக்கள் கேட்பாங்க, அந்த கணக்கை வந்து மக்கள் தீர்ப்பாங்க. அந்த வாய் திமிரு, வாய் ஜவடாலு இதெல்லாம் வந்து பேசுறதுனால எல்லாத்தையும் மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறானுங்க. சத்தம் போட்டுக்கிட்டே ஓடுனா திருடன்ல வந்து ஐயோ திருடன் சொல்லிட்டு எங்கேயோ ஓடினா எல்லாரும் கவனம் திசை திரும்பிடும் அப்படிங்கிற மாதிரி ஆதவ அர்ஜுனாவும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜயும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அந்த கணக்கு தீர்க்கப்படும், தமிழ்நாட்டு மக்களாலேயே தீர்க்கப்படும். இல்லை, இதற்கு பின்னாடி செந்தில் பாலாஜி தான் இருக்கிற. அதனால தான் அந்த செந்தில் பாலாஜி மீது எப்படியாவது விஜய் கரூருக்கு போவதற்கு முன்பு அவரை சிறையில் வைக்கணும்னு துடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குல்ல, அது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அதே போலவே செந்தில் பாலாஜி இன்னும் அப்பட்டமான அரசியல் பழிவாங்கல் தான், அதை தாண்டி வேற ஒண்ணும் கிடையாது. இந்த ஆட்சி வந்ததுல இருந்து போடக்கூடிய அத்தனை பொய் வழக்குகளையும் நீதிமன்றத்துல ஓங்கி நீதிமன்றமே கொட்டு வச்சு அவர்களுடைய மூக்கை உடைச்சி வெளில அனுப்பிக்கிட்டு இருக்குது. தேவையற்ற கைதுகள், தேவையற்ற குற்றச்சாட்டுகள், இது எல்லாத்துக்குமே வந்து நீதிமன்றமே கேள்வி கேட்டுட்டு இருக்குது. செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டுக்கிறாரு, வழக்கு இருக்குது. எங்க இருக்கிறாருன்னு கேட்டு அவங்க வழக்கறிஞர் தான் போட்டிருக்கிறாரு. எங்கேயும் ஓடி ஒளியிலையே. இவங்க விஜயும் ஆதவ அர்ஜுனா அந்த கூட்டம்லாம் ஓடி ஒளிஞ்ச மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்களா? வீடியோவில் வந்து வீட்டில் தான் இருக்கேன், ஆஃபீஸில் தான் இருக்கிறேன்னு எதுவும் பேசிட்டு இருந்தாங்களா? அதனால தொடர்நடுங்கிகள் பயந்தாங்கொழிகள் வந்து தாவேக்கா தானே தவிர இங்கே இருக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. நீதிமன்றத்தில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ இருக்கும் பொழுது இவங்கள்ட்ட போயிட்டு இவங்களுடைய பொய் வழக்குகள்லாம் போயிட்டு ஆமாஞ்சாமி வந்து கைது பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பாங்களா? அது அப்பட்டம் விஜயனுடைய ஈகோவை தவிர இதுல வேற ஒண்ணுமே கிடையாது. உச்சகட்ட விவகாரத்துல அவருக்கு அதான் உச்சகட்ட சர்வாதிகாரத்தான ஈகோவினுடைய உச்சத்துல விஜய் நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த ஈகோ உடையும் பொழுது விஜய் எங்க இருப்பாருன்னு அவருக்கு தெரியும். நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.